ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். ஏன் பால்ய விவாகம்? தொடர்ச்சி. ஆந்திர தேசத்திலும் மகாராஷ்டிரத்திலும் இன்றைக்கும் ஸ்திரீகளுக்கு விரதங்கள் அதிகம். அவற்றில் ஒன்று கன்னிகைகள் பரமேஸ்வரனையே பதியாக நினைத்து பூஜிப்பது. பிறகு ஒருத்தன் பதியாக வருகிறான், அவனையே பரமேஸ்வரனாக பூஜிப்பது. இப்போது பத்னியாகிவிட்ட அந்த கன்னிகைக்கு விரதமாக ஆகிறது. பரமேஸ்வரனை பதியாக பூஜித்து முடிவில் எவன் பதியாக வந்தாலும் அவனே பரமேஸ்வரன் என்று பாவித்து விட வேண்டியது. கேள்வி கேட்காமல் நம்பிக்கையின் பேரில்தான், அதாவது பால்யத்தில்தான் ஒருத்தனை பரமேஸ்வரனாக நினைக்க முடியும். விவரம் தெரியாத போது வந்த இந்த நம்பிக்கை மனசில் ஊறி ஊறி நம் ஸ்வாபாவிகமான ஸ்திரீ தர்மத்தினால் மனசில் உறுதிப்பட்டு விடுவதால் விவரம் தெரிந்த பின்னும் பதியே பரமேஸ்வரன் என்ற பக்தி நிலைத்து நின்றுவிடும். அவனிடத்திலேயே தன் மனசை அர்ப்பணம் பண்ணி தனக்கென்று மான அவமானம் எதுவும் இல்லாமல் ஒருத்தி இருந்துவிட்டால் அவளுடைய அகம்பாவம் கரைந்து போய்விடுகிறது. அதுதான் ஜனன நிவிருத்தி, அதுதான் மோக்ஷம். பக்தி, ஞானம், தபஸ், பூஜை, யஜ்ஞம், யோகம் என்ற எல்லாம் இந்த அகங்கார நாசத்தைத்தான் உத்தேசமாக கொண்டிருக்கின்றன. இது ஒரு ஸ்திரீக்கு பதிபக்தியால் சுலபமாக இயற்கையாக சித்தித்து விடுகிறது. இப்படி பாவித்து சரணாகதி பண்ணின நளாயினி, அனசூயை, சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதாதேவி, சதி என்ற பெயர் பெற்ற தாக்ஷாயணியான பராசக்தி, சாவித்ரி, கண்ணகி, திருவள்ளுவரின் பத்னி வாசுகி முதலானவர்களைத்தான் நம் தேசத்தில் தெய்வங்களுக்கும் மேலாக வைத்திருக்கிறது. அவர்களை நினைத்தாலே நமக்கு வேறெதிலும் உண்டாகாத பெருமை புலகாங்கிதம் உண்டாகிறது. நமஸ்காரம் பண்ணுகிறோம். ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்லத் தெரியாது. பதியே ஈஸ்வரன் என்பது பேத்தல், சூப்பர்ஸ்டிஷன், பெண்களை அடக்கி நசுக்கி வைக்கிற கொடுமை என்று எத்தனை ஆக்ஷேபித்தாலும் இப்படி இருப்பதுதான் இந்த தேசாச்சாரம். பாரத தேசம் என்றால் இங்கே ஹிமோத்கிரியும் கங்கையும் இருக்கிறதோ இல்லையோ, ஏன் இருக்க வேண்டும் என்றால் என்ன சொல்வது? அப்படித்தான் நம் தேசத்து கற்பு கரசிகளின் சரணாகதி வாழ்க்கையும். ஆல்ப்ஸ் மலையை ஐரோப்பியர்கள் நினைக்கிற மாதிரி தானா நாம் கைலாசத்தை நினைக்கிறோம்? மிசிசிப்பியை அமெரிக்காக்காரன் நினைக்கிற மாதிரி தானா நாம் கங்கையை நினைக்கிறோம்? அதற்கெல்லாம் மேலாக இவற்றிலே தெய்வீகத்தை அனுபவிக்கிறோம் அல்லவா? அப்படியேதான் அவர்களுக்கு ஒரு குடும்ப ஏற்பாடாக மட்டும் உள்ள தாம்பத்தியத்தில் நம் சாஸ்திரங்கள் ஒரு பெண்ணுக்கு ஆத்மாவையே சுத்தப்படுத்தி தருகிற பரம சாதனமான சரணாகதியை பிசைந்து வைத்திருக்கிறது. சமூக ரீதியில் பெண்களுக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு இதற்கு காரணமான பால்ய விவாகத்தை மாற்றுவதனால் அவர்களுடைய ஆத்மாபிவிருத்திக்கு பெரிய ஹானியை உண்டாக்குகிறோம். சின்ன சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மகா பெரிய பிரயோஜனத்தை நஷ்டப்படுத்துகிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.